மொழிப்போர் ஈகிய நாள் ஜனவரி 25 2000 ஆண்டு பழமை வாய்ந்த நம்முடைய தமிழ்மொழி திருவள்ளுவரால், கம்பரால், காலம் கடந்த ஔவையார், ஏகப்பட்ட மாங்குடி கீழார்னு சமீபத்தில் கூட படித்தோம். இத்தனை பழமை வாய்ந்த மொழிகளுக்கு இடையில் நம்ம இப்போ இடைப்பட்ட மொழியாக இந்தி நம்மளை ஊடுருவி நம்மளை செய்ததுன்றது அது காலத்தின் போக்கு தான். ஆனால் 1965 இந்த மொழிப்போர் தியாகிகள் இவ்வளோ போராட்டத்தை கையில் எடுக்கலைன்னா மீண்டும் நம்ம அந்த மொழியை எளிமையாக நம்ம வாழ்ந்திருக்க முடியாது. எவ்வளோ பெரிய சிக்கலை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கும். 2 மொழிக்கே இன்னி வரைக்கும் ஆங்கிலத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு இடைப்பாடுகள் இருக்குது. சொந்த மொழியை நம்ம ஒழுங்காக கற்றுக்க முடியல. இது இல்லாத ஆங்கில மொழி பொதுமொழி நம்ம உலக மொழி அளவுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்முடைய மொழியை கொண்டு போகிறதுக்கு ஆங்கிலம் பயன்பட்டால் போதும். ஆனால் அதுக்கு நடுவில் இன்னொரு மொழியை வச்சு எங்கே போய் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதுக்காக அதை முறையாக தடுத்துருக்காங்க. அதை தடுத்து அத்தனை பேருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய எவ்வளோ ஓடி இந்தி பெண்ணை கேள் தேடி வந்த கோழை நாடு இது வல்ல வேணும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சின்ன வயசில் அதை கொடி பிடிச்சி சொன்னது இருந்தாலும் நம்முடைய நான் 76 பிறந்தேன். 76 பிறகு பார்த்தா எங்கே பார்த்தாலும் டீ கடையிலலாம் பார்த்தா ஹிந்தி பாட்டு ஓடிக்கின்னு இருந்த காலகட்டத்தில் தான் நானும் பிறந்திருக்கிறேன். அப்போ பார்த்தா மீண்டும் அந்த இந்தி மொழியை இளையராஜா பெரும் அவருடைய இசை மொழியால் அதை விரட்டியிருக்கார். அது பெரிய விஷயம். எங்கே பார்த்தாலும் இந்தியா இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் இந்தி பாட்டை எங்கேயும் கேட்க முடியல. இப்போ இந்தி கேசட்டெல்லாம் விற்கிதான்னு கூட தெரியல. கேட்குறது வாங்குறாள். அதுக்கு முன்னாடி இந்தி கேசட் வாங்கி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பாங்க. எல்லா மொழியிலையும் எல்லா மொழி கூடவும் இப்போ தமிழ் இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த மொழியர் தான். அவங்க உயிர் அவ்வளோ உன்னதமான இந்த தியாகத்தை செய்ததுனால தான் இந்த இந்தியை விரட்டுறதுக்கு பெரும் பங்காக இருக்குது. இது சம்மந்தமாக நான் கரிசல் கருணாநிதினு ஒருத்தவர் இது சம்மந்தமாக ஒரு பாடல் எழுதியிருக்கார். அந்த பாடலை நான் உங்ககிட்ட பாடி காமிக்கணும்னு நினச்சேன். இருக்கும் ஒரு பாடல்.